ஓம் குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் நாள் 6/5/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடும். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த சுப காரியங்களை தவிர்த்து கொள்வார்கள். இறை வழிபாடுகள் ஆலயங்களில் சென்று நாம் பிரார்த்தனை செய்வதோடு இந்த செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்பாளுக்கு விசேஷமான பூஜை வழிபாடுகள், ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்றதாகிய ராகு கால துர்கா பூஜை இவற்றை செய்கின்ற பொழுதிலும் இந்த குங்குமார்ச்சனை செய்கின்ற பொழுதிலும் ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற தோஷங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு சிறந்தது இந்த செவ்வாய்க்கிழமை. இப்பொழுது இந்த கத்திரி வெயில் என்று சொல்லப்படுகின்ற காண்டாபனம் அக்னி நாள் என்றதுமே நமக்கு எல்லோருக்கும் ஒரு பயம். பொதுவாக உலகளாவிய ரீதியிலே அறிந்த ஒரு விஷயம், இந்த சித்திரை மாதத்திலே அதிகப்படியான வெப்பம், சூரியனுடைய வெப்பம் அதிகப்படியாக இருக்கும். இந்த காலத்திலே பொதுவாக இந்த கர்ப்பிணி தாய்மார்கள், கர்ப்பிணிகள் இந்த வெயில் காலத்திலே வெளியில் போவதை தவிர்த்து கொள்வது, குழந்தைகள் வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்வது, அதேபோல் வயதானவர்கள் வெளியிலே செல்வதை தவிர்த்து கொள்வது, நோயாளிகள் வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வெளியிலே போக வேண்டிய அலுவலர்கள் இருந்தால் காலையிலே போயிட்டு வந்துட வேணும், இல்லை சாயங்காலத்துக்கு அப்புறம். இந்த மத்தியான வேளையிலே அதிகப்படியான சூரியனுடைய தாக்கம் இருக்கின்ற காலம் இந்த காண்டாபனம். எனவே இந்த காலத்திலே நாம் வெளியில் செல்வதை தவிர்த்து நிறைந்த தண்ணீர் பருக வேண்டும், மோர் குடித்து கொள்ளலாம், நல்ல இளநீர் குடித்து கொள்ள வேண்டும். இவ்வாறெல்லாம் உடல் ரீதியாகவும் நமக்கு ஏற்படுகின்ற ரோகங்களை நீக்குவதற்கு இவையெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்தார்கள். அதனால தான் பல ஆலயங்களிலே இந்த சித்திரை மாதத்திலே கஞ்சி காய்ச்சி கொள்வார்கள், சித்திரை கஞ்சி. இது நாம் பொதுவாக இந்த சித்திரை மாதத்து பௌர்ணமியிலே மட்டும்தான் எல்லா கோயிலையும் கஞ்சி காய்ச்சுவார்கள். இந்த சித்திரை மாதம் பூராவுமே கஞ்சி காய்ச்சி கொடுக்கின்ற வழக்கம் முன்னைய காலத்தில் இருந்தது. அல்லது சித்திரை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதத்து செவ்வாய்க்கிழமைகள் இவ்வாறு அந்த கஞ்சி காய்ச்சி கொடுப்பது என்பது இந்த அதேபோல் நீர் மோர் தானம் கொடுப்பது இவையெல்லாம் சிறப்பு. அதேபோல் அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன், விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருளாகிய பரம்பொருள் அந்த இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு பால், இளநீர், தயிர், பன்னீர் யாருக்கெல்லாம்
அது கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறதோ, நல்ல மனம் இருக்கிறதோ, அவரெல்லாம் அருகில் உள்ள ஆலயங்களிலே இந்த அபிஷேகத்துக்கு நமக்கு பால் கொடுக்க முடிந்தால் ஒரு போத்தில் பாலை கொண்டு போய் கொடுக்கலாம். பன்னீர் முடிந்தால் பன்னீர் கொடுக்கலாம். இளநீர் கொடுக்க முடிந்தால் இளநீர் கொடுக்கலாம். அந்த இறைவனுக்கு அந்த அபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது அந்த சராசரங்களும் இறைவனுக்குள்ளே அடக்கம். எனவே உலக மக்கள் எல்லோருக்கும் இந்த வெப்பம் சற்று தணிவதற்காக இறை வழிபாடு ஈடுபட்டு இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்து இவ்வாறு வழிபாடு செய்கின்ற சிறப்புகளோடு கூடியது இந்த அக்னி நாள் என்கின்ற காண்டாவனத்திலே நாமும் ஆலயங்களிலே சென்று அபிஷேகத்துக்கு நம்மால் முடிந்த பால், இளநீர், தயிர், பன்னீர் கொடுத்து அபிஷேகம் சேவித்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.